இது நமது கேப்டன் தொலைக்காட்சி செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரநாதன். முக்கிய செய்திகள். வரும் 19ஆம் தேதி தமிழக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்துக்கு மத்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு. சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை. வாக்குக்கு பணம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டால் ஓராண்டு சிறை தண்டனை. தேர்தல் ஆணையர் நஜிம் ஜைதி எச்சரிக்கை. பெட்ரோல் டீசல் விலை நள்ளிரவு முதல் உயர்வு. விலை உயர்வை திரும்பப் பெற பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தல். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் முயற்சி. வைகோ குற்றச்சாட்டு. அரசின் ஆதரவாலும் காவல்துறையினரின் சாதிய உணர்வாலும் ஊர் ஊராக நாடோடி வாழ்க்கை நடத்தும் காதல் ஜோடிகள் சிறப்பு தொகுப்பு. விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து வரும் 19ஆம் தேதி அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்துக்கு மத்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. கேரளா, அசாம், மேற்கு வங்கம், தமிழகம், புதுச்சேரி ஆகியவற்றிற்கு கடந்த 4ஆம் தேதி சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு வரும் மே 16ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கிடையில் மேற்கு வங்கம், கேரளம், அசாம் ஆகியவற்றுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் நஜிம் ஜைதி தலைமையிலான குழு அடுத்தடுத்து பயணம் செய்து தேர்தல் பணிகளை ஆய்வு செய்தது. இதன் தொடர்ச்சியாக தேர்தல் வேட்புமனு நடைமுறைகள், வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடு, தேர்தல் பிரச்சார நெறிமுறைகள், நடத்தை விதிகள், வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறை, தேர்தல் புகார்கள் மற்றும் வழக்குகள் உள்ளிட்டவை தொடர்பாக அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்த மத்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதன்படி வரும் 19ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் நஜிம் ஜைதி தலைமையில் இந்த கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. வாக்குக்கு பணம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டால் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையாளர் நஜிம் ஜைதி எச்சரித்துள்ளார். தமிழக தேர்தலில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுவதை தடுத்து பெரிய சவாலாக உள்ளதாகவும் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்க பருக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த ஒரு வார தீவிர வாகன சோதனை காரணமாக இதுவரை சுமார் 8 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பறக்கும் படையினரின் அதிரடி சோதனை காரணமாக பணம் பெரிய அளவில் எடுத்து செல்லப்படுவது தடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வாக்களிப்பதற்கு பணம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டால் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரித்த அவர், இதுகுறித்து வீடுதோறும் பிரச்சாரம் செய்ய விழிப்புணர்வு குழு ஒன்று அமைக்கப்படும் என நஜிம் ஜைதி கூறினார். உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. இந்த விலை உயர்வுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரம், இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் 15 நாட்களுக்கு ஒருமுறை பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைத்து வருகின்றன. அதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் 7 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு 1 ரூபாய் 90 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. இந்த விலை உயர்வுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் 7 பைசாவும், டீசல் ஒரு லிட்டருக்கு 1 ரூபாய் 90 பைசாவும் உயர்த்தி இருக்கிறது. இந்த உயர்வு என்பது சங்கிலி தொடர்புள்ள அத்தியாவசிய பண்டங்களுடைய விலைகளை உயர்த்தும். இதனால் ஏழை எளிய குடும்பங்களை கடுமையாக பாதிக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வன்மையாக கண்டிப்பதோடு மத்திய அரசாங்கம் விலை உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெட்ரோல் வண்டி தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். மற்றபடி என்னன்னாக்கா பெட்ரோல் குறைக்கிறப்போ 1 ரூபா 90 பைசா இதுக்கு மேலே குறைக்க மாட்டேன்றாங்க. ஆனால் ஏற்றுறப்போ 4 ரூபா 5 ரூபா ஏற்றுறாங்க, கம்பல்சரி ஏற்றுறாங்க.
இதனால் வச்சு நாங்கள் வண்டி ஓட்டி எங்களால் 10 ரூபா பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் கண்ணுமூசி ஓட்டுறதே வண்டி வேஸ்ட் தான். இது என்னன்னாக்கா எங்களால் குடும்பத்தை ரன் பண்ண முடியல, ஒரு பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஒரு வணிக நிறுவனத்தை போன்று செயல்படுவதாக சாடினார். வரும் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்க திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக புகார் கூறிய வைகோ, அந்த கட்சிகளின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்றார். ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகளை திரட்டி வைத்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்றன. வழக்கமாக எந்த விமர்சனம் என்றாலும் ஒரு அரை மணி நேரத்திற்குள் அண்ணன் கலைஞர் அவர்கள் அதற்கு பதில் கொடுப்பார்கள். என்ன காரணத்தினால் எந்த பதிலும் கொடுக்கவில்லை, அவரே மனம் உடைந்து போயிருக்கிறார் என்று கருதுகிறேன். மக்கள் நல கூட்டணியில் இணைய தேமுதிகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சாதகமான முடிவை எதிர்பார்ப்பதாகவும் வைகோ தெரிவித்தார். உடுமலைப்பேட்டையில் நிகழ்த்தப்பட்ட ஆணவ கொலையை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். உடுமலையில் கலப்பு காதல் திருமணம் செய்து கொண்ட சங்கர் மற்றும் இளைஞர் அண்மையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து கோவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் அவினாசி மேம்பாலத்தில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆணவ படுகொலையை தடுக்காத அதிமுக அரசுக்கு அப்போது கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டுமில்லாம இந்தியாவிலும் தொடர்ந்து சாதி ஆணவ கொலைகள் நடந்து வருகிறது. இதை கண்டிச்சு சட்டக்கல்லூரி மாணவர்களாக நாங்க நேற்று கல்லூரியை கலைச்சு இன்னைக்கு சாலை மறியல் விட்டுருக்கிறோம். தொடர்ந்து இந்த இதை கண்டிக்கல அப்படின்னா நாங்க தொடர்ந்து சாலை மறியல் மற்றும் போராட்டங்கள் அறிவிப்பு. போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். விவசாயிகள் தற்கொலை செய்வதை தடுக்க அனைத்து பயிர் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை. கூடலூரில் புலியை பிடிக்க முடியாமல் வனத்துறையினர் திணறல். மோப்பம் நாய் மற்றும் அதிநவீன கேமராக்களை பயன்படுத்தி தேடும் பணி தீவிரம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விவசாயிகள் தற்கொலை செய்வதை தடுக்க அனைத்து பயிர் கடன்களையும் தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என காவிரி உரிமை மீட்புக் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. தஞ்சையில் பேசிய அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மணியரசன், விவசாயிகள் மீது காவல்துறையினரின் தாக்குதல் தொடர்வதாக கூறினார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 1426 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனை தடுக்க அனைத்து பயிர்க்கடன்களையும் அரசு ரத்து செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் விளை பொருட்களுக்கு 50% சேர்த்து விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற MS சுவாமிநாதனின் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் என மணியரசன் கேட்டுக்கொண்டார். அடியாள் பட்டாளத்தை வைத்து வசூல் செய்யக்கூடிய முறையில் அரசு தலையிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு லாப விலை வேளாண் உற்பத்தி பொருளுக்கு இல்லாததால் தான் கடன் தொல்லை தாங்காமல் தற்கொலைகள் நடக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 1426 பேர் தற்கொலை செய்து கொண்டதாக தேசிய குற்றப்பதிவு அலுவலகம் புள்ளிவிவரம் கொடுத்திருக்கிறது. எனவே கடந்த காலத்தில் ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி உணவு மண்டலமாக இருந்தது போல தனி உணவு மண்டலமாக தமிழ்நாட்டை ஆக்க வேண்டும். கூடலூரில் கடந்த 3 நாட்களாக பொதுமக்களுக்கு கிளியை ஏற்படுத்திய புலியை பிடிக்க வனத்துறையினர் மோப்பம் பிடிக்கும் நாய் மற்றும் அதிநவீன கேமராக்களை பயன்படுத்தி தேடுதல் தீவிரப்படுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அருகே உள்ள தனியார் எஸ்டேட்டில் பணிபுரிந்த தொழிலாளி புலியால் தாக்கி கொடூரமாக கொல்லப்பட்டார். இதனால் 9 கூண்டுகள் மற்றும் 48 கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் புலியின் நடவடிக்கை கண்காணிக்கப்பட்டு அதனை பிடிக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மேலும் ஒரு மாட்டை புலி கொண்டுள்ளது. இதனிடையே கர்நாடக மாநிலத்திலிருந்து புலியின் வாசனையை மோப்பம் பிடிக்கும் நாய் கொண்டுவரப்பட்டு புலியை தேடும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இரவு நேரத்தில் துல்லியமாக படம் எடுக்கும் கேமராக்களை பயன்படுத்தியும் வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக புலி விரைவில் பிடிபடும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். போன வாரத்தில் ஒன்பது ஸ்டேட்டில் ஒரு புலி வந்து ஒரு ஆந்திரக்காரர் ஒருத்தர் அடிச்சிருச்சு. அந்த தலையை மட்டும்தான் கிடைச்சது.
பாக்கி எதுவுமே கிடைக்கல. அந்த புளியை இப்போ தேவர் சோலை நம்பர் 1 டிஸ்ட்ரிக்ட்ல ஃபேக்ட்ரி பக்கத்தில் தேயிலை காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் ஒரு மாட்டை அடித்தது முந்தானத்து அடித்து ஃபாரஸ்ட்காரங்கெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. நிறைய வண்டி வந்து எல்லாம் டெண்டர்லாம் கட்டி பார்த்துருக்காங்க. ஆனால் இது வேற கிடைக்கல. எங்களுக்கு வெளியே இறங்கி நடமாடுறதுக்கே ரொம்ப அச்சமாக இருக்குது. இப்போ குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த புளியை பிடிச்சி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, எங்களுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். சுற்றுலாத்துறை அமைச்சர் SP சண்முகநாதன் உதவியாளரை மோசடி வழக்கில் போலீசார் நேற்று கைது செய்தனர். புதூர் பாண்டியாபுரத்தை சேர்ந்த கிருபானந்த முருகன் என்பவரின் மனைவி நிஷாவிற்கு தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி அமைச்சர் சண்முகநாதனின் உதவியாளர் விஜய நாராயணம் மூர்த்தி 3 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு அதனை திருப்பித் தராமல் மோசடி செய்துள்ளார். இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். மூர்த்தி மீது மோசடி, கொலை மிரட்டல், வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நீதிபதி கலையரசி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் காவலில் விஜய நாராயணமூர்த்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இடி மின்னல் தாக்கி 2 விவசாயிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஈச்சம்பள்ளத்தை சேர்ந்த சுரேஷ் தேவேந்திரன் ஆகியோர் விவசாய நிலத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது இப்பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் அங்குள்ள மாடு கட்டும் கொட்டகை ஒன்றில் இருவரும் ஒதுங்கி உள்ளனர். அப்போது திடீரென அந்த கொட்டகை மீது இடி மின்னல் தாக்கியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே இருவரும் உடல் கருகி உயிரிழந்தனர். மாலை ஒரு 6 to 7 மணி வாக்கில் திடீர் மழை வந்து இடி தோட்டத்தில் வேலை செஞ்சு ஒரு 5 பேர் அவங்க இது இப்போ இங்கே காட்டு கொட்டாயில் வசிக்கும் போது மலத்தூரில் ஒதுங்கும் போது இடி தாக்கி கொட்டாயிலே இறந்துட்டாங்க. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் நகர் மற்றும் மலை கிராமங்களில் நேற்று மாலை திடீரென கோடை மழை பெய்தது. சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த மழையால் இதமான சூழ்நிலை நிலவியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஊத்துக்கோட்டை சோதனைச் சாவடியில் ஆந்திராவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவிலிருந்து வந்த காரை சோதனையிட்ட போது அதில் 5 லட்சம் மதிப்புள்ள 1/2 டன் செம்மரக்கட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காரையும் செம்மரக்கட்டைகளையும் போலீசார் பறிமுதல் செய்ததோடு கடத்தலில் ஈடுபட்ட புழலை சேர்ந்த விஜய் மற்றும் விஜயகுமார் ஆகியோரை கைது செய்தனர். தேர்தல் விதிமுறைகள் என்று கூறி அடாவடித்தனமாக வியாபாரிகளிடம் பணம் பறிக்கப்படுவதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் விக்ரமராஜா இதனை கூறினார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையரை சந்தித்து முறையிடப் போவதாக அவர் கூறினார். அடாவடித்தனமான பணம் பறிப்பதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர் தெரிவித்தார். தேர்தல் விதிமுறைகள் என்று சொல்லி ஏறக்குறைய 2.25 மாதங்கள் 76 நாட்களுக்கு முன்பாகவே தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே அந்த ஆணையம் அமலுக்கு வரப்பட்டு இங்கு வியாபாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது விவசாயிகள் பணம், பொதுமக்கள் பணம், வியாபாரிகள் பணம் பறிக்கப்படுகிறது. அநேகமாக சனிக்கிழமை இல்லை என்றால் திங்கட்கிழமை அவர்களை நாங்கள் நேரடியாக சந்திக்க இருக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பரிந்துரை ஏற்று முதற்கட்டமாக திண்டுக்கல்லிலே மாபெரும் வணிகருடைய காக்கக்கூடிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி உய்யங்கொண்டான் திருமலை புனித பிரான்சிஸ் மேல்நிலைப் பள்ளியில் உலக அமைதியை வலியுறுத்தி யோகா சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. 231 பள்ளி மாணவ மாணவிகள் சுகாசன நிலையில் 35 நிமிடங்கள் கண்களை மூடியும் தங்களது 2 கைகளிலும் மலர்களை பிடித்துக் கொண்டும் தியானத்தில் ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்தனர். முன்னதாக இந்த சாதனை நிகழ்ச்சியினை மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கைதட்டி ஊக்கப்படுத்தினர். வழங்கப்படுகின்றது. 35 நிமிஷம் வந்து நாங்கள் யோகா கையில் பூ வச்சுட்டு பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி உலக சாதனை புக்கில் வந்து இது 15 இருக்கு. வந்து குழுவா வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 35 மினிட்ஸ் ஆடாமல் அசையாமல் 2 கையில் 2 மலர்களை வச்சுட்டு எங்கள் லைஃப்பில் ஒளி வீசுறதுக்காண்டி நாங்கள் விளக்கு மாதிரி அழகாக உட்காந்துருக்கோம். இது வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்டு எடுத்திருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம்.
யோகா நிபுணர்களால் கண்காணிக்கப்பட்ட இந்த சாதனை உறுதி செய்யப்பட்ட பின்னர் பதஞ்சலி ஜெட்லி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பள்ளிக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. சீர்காழி அருகே பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் சூழ்ந்து தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோயிலில் கழிவுநீர் மழைநீர் வடிகாலை தனியார் ஆக்கிரமிப்பு செய்து மூடிவிட்டனர். இதன் காரணமாக அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் வெளியேறாமல் தேங்கி நிற்கிறது. மேலும் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பகுதி மக்களுக்கு ஒரு 4-5 வீடு பில்டிங் கட்டப்பட்டு சுகாதார பாதுகாப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. மழைநீர் வடிகாலுங்கிற பெயரில் அதில் லெட்டின் வாட்டர் விடுறாங்க. கழிவு அண்ட் கழிப்பு நீரை விட்டு இந்த தண்ணி போக வழி இல்லாமல் இந்த தண்ணி ஒரு வாய்க்காலில் போய் கலந்து அது அப்புறப்படுத்தப்படும் அந்த தண்ணி. ஸோ அது போல் இல்லாமல் அந்த வாய்க்காலை ஒரு சில தனிப்பட்ட நபர் சுயநல நோக்கத்தோடு அடைச்சிட்டாங்க. அதை அடைச்சதுனால இந்த தண்ணி ஓட வழி இல்லாமல் இந்த இடத்த தேங்கி நிற்கிறதுனால இங்கே உள்ள நிலத்தடி நீர் மாசு ஏற்படுது. அதாவது கழிவு நீர்களாக மாறுது. அப்படியே மறுபக்கம் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் போக வழி இல்லாமல் தவிக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் எதை கொடுக்குறாங்களோ இல்லையா நல்ல ஒரு சுகாதாரத்தை கொடுக்கணும். பொறையார் அடுத்த எழுப்பூரில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் திடீரென்று மூடியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 10 நாட்களுக்கு முன்பே ஏராளமான விவசாயிகள் எழுப்பூர் கொள்முதல் நிலையத்தில் தங்கள் நெல்லை விற்பனை செய்வதற்காக காத்திருந்த நிலையில் திடீரென்று கொள்முதல் நிலையம் மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் 10 தினங்களாக தங்கள் நெல் கொள்முதல் செய்யாமல் மூடுவதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி இன்று எழுப்பூர் நெல் கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். மேலும் ஏற்கனவே கொள்முதல் செய்த நெல்லை ஏற்ற வந்த லாரியையும் அவர்கள் சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கு வந்த வாணிப கழக அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நெல் கொள்முதல் நிலையத்தில் இங்கு கொண்டு வந்து அடுக்கப்பட்ட மூட்டைகளை அரசாங்கம் எடுக்காமல் அதை எடுப்பதாக சொல்லி ஏமாற்றி வருகின்றது. இதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 1 வார காலமாக மாவட்ட ஆட்சியரும் தரங்கம்பாடி தாசில்தாரோடும் மற்றும் துறை அதிகாரிகளோடும் தொடர்ச்சியாக பேசி அதற்கு பிறகு நேற்றைய தினம் சாலை மறியல் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இன்றும் நாளையும் தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் கொடுத்து இருக்கின்ற நெல்லை எடுப்போம் என்று வாக்குறுதி அளித்த அடிப்படையில் தற்காலிகமாக சாலை மறியல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 2 தினங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்வதாக உறுதியளிக்கப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. கல்வி உதவித்தொகை வழங்கப்படாததை கண்டித்து பூம்புகாரில் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். நாகை மாவட்டம் பூம்புகார் அடுத்துள்ள பொறையூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு முறையாக கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாணவர்கள் ஏராளமானோர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட சங்கரின் படுகொலையை தடுக்க தவறிய காவல்துறையை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நடப்பு ஆண்டிற்கான கல்வி உதவித்தொகை என்பது இதுநாள் வரை வழங்கப்படாத சூழல் என்பதுள்ளது. பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர்களான தேர்வு கட்டணத்தை கட்ட சொல்லி ஏராளமான நெருக்கடிக்கு உள்ளாகிறது. மாணவர்கள் ஏராளமான இடங்களில் கடன்களை வாங்கி கல்வி உதவித்தொகை என்பதை தற்போது கட்டியிருக்கிறோம். அதே போன்று கல்லூரி நிர்வாகத்தில் செலுத்த வேண்டிய உதவித்தொகை என்பது தற்போது வழங்க வேண்டியதற்கான அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது. இத்தகைய சூழலில் கூட இன்னமும் மாவட்ட நிர்வாகம் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்குவது தொடர்ந்து ஏமாற்றம் அளித்து வருகிறது. தேர்தல் காரணம் கூறி மாணவர்கள் வழங்க வேண்டிய கல்வி உதவித்தொகை மறுக்கப்படக்கூடாது என்ற காரணத்துக்காக உடனடியாக கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டி இந்த தினம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். சேலம் அருகே கடன் மூலம் வாங்கிய பொக்லைன் இயந்திரத்திற்கு தவணை செலுத்தவில்லை என கூறி தனியார் நிதி நிறுவனம் வலுக்கட்டாயமாக பறித்து சென்றதாக பாதிக்கப்பட்டவர் காவல்துறை துணைத் தலைவரிடம் புகார் அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் காட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் பரமசிவம். இவர் அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் 5 லட்சம் ரூபாய் முன்பணமாக செலுத்தி பொக்லைன் இயந்திரத்தை வாங்கியுள்ளார். இந்நிலையில் மாதம் 56,000
ரூபாய் வீதம் 13 மாதங்கள் முறையாக தவணை செலுத்தி வந்த அவர் சமீபத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக 3 தவணைகளை செலுத்தாமல் உள்ளார். இதனையடுத்து பரமசிவத்தின் வீட்டிற்கு வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் அவரை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியதுடன் வலுக்கட்டாயமாக பொக்லைன் இயந்திரத்தை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து எடப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வேதனை அடைந்த அவர் காவல்துறை துணைத் தலைவர் நாகராஜனிடம் புகார் அளித்துள்ளார். அரசின் ஆதரவாலும் காவல்துறையினரின் சாதிய உணர்வாலும் ஆணவ கொலைகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. தமிழகத்தில் சாதி வெறியர்களின் அகோர முகத்தைக் கண்டு அச்சத்தில் ஊர் ஊராக நாடோடி வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் காதல் ஜோடிகள். இது தொடர்பாக சிறிய செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். சாதி பேயின் சதிராட்டத்தினால் நீதி மலர்களும் கருகிப் போகின என்பான் கவிஞன் ஒருவன். ஆம், உண்மைதான். தர்மபுரி இளவரசன், சேலம் கோகுல்ராஜ், அண்மையில் பட்ட பகலில் பல பேர் முன்னிலையில் வெட்டி சாய்க்கப்பட்ட உடுமலை சங்கர் என சாதியின் அகோர பசிக்கு காவு கொடுக்கப்பட்டவர்களின் பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய காவல்துறை ஆதிக்க ஜாதியினரின் வன்முறை செயலுக்கு துணை போவது வேதனையின் உச்சகட்டம். யுவராஜ் விவகாரத்தில் நடந்து கொண்ட விதம், ஜாதிய குதிரை மீது சவாரி செய்யும் காவல்துறை அதிகாரிகளின் குரூர முகங்கள், தமது உயிருக்கு ஆபத்துள்ளது, பாதுகாப்பு கொடுங்கள் என்ற சங்கரின் இறுதிக்கால மரண ஊனங்கள் கேட்காதபடி சாதியத்தால் கட்டப்பட்டன காவல்துறையினரின் செவிகள். இதுபோன்று காவல்துறையினரின் அகோர முகத்தைக் கண்டு அச்சத்தில் ஊர் ஊராக நாடோடி வாழ்க்கை நடத்தி வரும் காதல் ஜோடிகள் எத்துணையோ. இந்நிலையில் சாதி வெறியர்களால் தங்களது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு திண்டுக்கல் காவல்துறையிடம் சரணடைந்துள்ளது காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதி. இவர் என்னோட கணவர் சிவபெருமாள். எங்கள் 2 பேர்த்துக்கும் ஆத்தூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 2013 மே மாதம் 13ஆம் தேதி மேரேஜ் நடந்துச்சு. நானும் இவரும் கலப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கோம். கலப்பு திருமணம் பண்ண நாளிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப டார்ச்சர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நான் கன்சீவாக இருக்கனால இப்போ எந்த டைம்லேயும் வந்து மிரட்டிட்டு இருக்கிறனால நான் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். மிரட்டல் உருட்டல் பற்றி செம்பட்டி காவல் நிலையத்தில் பல முறை புகார்களித்தும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என ஆதங்கம் தெரிவிக்கிறது இந்த ஜோடி. ஆத்தூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மே 13ஆம் தேதி கலப்பு திருமணம் பண்ணோம். பண்ண தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட மாமியார் வந்து இவங்க அம்மா அமுதாங்கிறவங்க வந்து அடியாட்களை கூட்டிகிட்டு வந்து ஃபோன் மூலமும் கொலை மிரட்டலும் நாங்கள் குடியிருக்கிற வீட்டுகளெல்லாம் தொந்தரவு பண்ணி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. உடுமலைப்பேட்டையில் இந்த மாதிரி தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எங்களுக்கு எதுவும் நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு உயிர் பயத்தில் நான் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கேன். தமிழகத்தில் ஆணவ கொலைகள் தொடர்பாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அலறின. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை என கூறி ஆணவத்தோடு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த இந்த அதிமுக அரசு உடுமலைப்பேட்டை சங்கரின் மரணத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறது? இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை திருவாய் மிளந்தாரா ஜெயலலிதா? சட்டமன்றத்தில் கூட மார்க்சிஸ்ட் தோழர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, தமிழகத்தில் மிக அதிகமாக சாதிய கொலைகள் நடக்குது, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் என்று கேட்டபோது, அப்படி ஒரு கொலையே தமிழ்நாட்டில் நடக்கலன்னு ஒரு முழு டயனோசரை தூக்கி குண்டா சட்டிக்குள்ள மறைக்கிற மாதிரி தமிழக அரசு ஒரு சட்டாம்பிள்ளைத்தனமான ஒரு பதிலை சொன்னது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டியது. ஆதாரங்களோடு பத்திரிகைகளும் ஊடகங்களும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற சாவுகளை எல்லாம் அரசு கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பது என்பது சாதியை வளர்த்தெடுக்கிற வேலையை அரசும் சேர்ந்து செய்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. வாக்கு வங்கிக்காக ஆணவ கொலைகளை திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் எதிர்ப்பது இல்லை. இந்த ஆணவ கொலைகள் இனியும் நடைபெறாவண்ணம் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும், ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி உள்ளன. வாக்கு வங்கிக்காக ஏழை எளிய மக்களின் சாதிய உணர்வுகளை தூண்டிவிட்டு குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்றனர் ஒரு சில அரசியல் மற்றும் சாதிய தலைவர்கள். இதற்கு அரசும் காவல்துறையும் துணை போவது ஜனநாயகத்திற்கு நல்லது அல்ல. சாதியத்தால் சாகடிக்கப்பட்டவர்களில் சங்கர் கடைசியாக இருக்கட்டும். இனியும் வேண்டாம் இன்னொரு ஆணவ கொலை. ஜாதி இந்துக்களை அழிவின் பாதையில் இட்டுச் செல்கிறது என்பார் அண்ணல் அம்பேத்கர். ஜாதியை ஒழிக்க வேண்டுமானால் கலப்பு திருமணங்கள் செய்வதுதான் ஒரே வழி என அவர் குறிப்பிடுகிறார். இதையே பெரியாரும் சொல்லியிருக்கிறார்.
காந்தியும் இத்தகைய திருமணங்களை ஆதரித்திருக்கிறார். ஆனால் ஆட்சியாளர்கள் செய்வது என்ன? செவ்வாயில் குடியேற நாம் நாள் தேடிக் கொண்டிருக்கும் வேளையில் திரும்ப வேத காலத்தை நோக்கி நகர்வது எந்த வகையில் நியாயம்? கிறிஸ் கெயிலின் அதிரடி சதத்தால் இங்கிலாந்தை வீழ்த்தி மேற்கிந்திய அணி அபார வெற்றி. விவரம் இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கிறிஸ் கெயிலின் அதிரடி சதத்தால் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை மேற்கிந்திய தீவுகள் அணி வீழ்த்தியது. மும்பையில் நடந்த இந்த போட்டியில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு ஜேசன் ராய் ஹேல்ஸ் ஜோடி நீதான துவக்கத்தை அளித்தது. பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அந்த அணியின் ஜோ ரூட் அதிகபட்சமாக 48 ரன்களும் பட்லர் 30 ரன்களும் சேர்க்க 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் எடுத்தது. மேற்கு இந்திய தீவுகள் தரப்பில் ரசஸ் மற்றும் பிரோவோ ஆகியோர் தலா 2 விக்கெட்களை கைப்பற்றினர். It was quick through the air. There was 114 for 2. And this will be the third. So 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த அணியின் ஜான்சன் சார்லஸ் ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். பின்னர் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்தாலும் மற்றும் ஒரு தொடக்க ஆட்டக்காரரான கிறிஸ் கெயில் ரூத்ர தாண்டவம் ஆடினார். தொடர்ந்து வானவேடிக்கை காட்டிய அவர் 47 பந்துகளில் சதமடித்தார். இதில் 11 பிரம்மாண்டமான சிக்சர்களும் அடங்கும். இந்த உலகக்கோப்பையில் தனிநபரின் முதல் சதமாகும். கெயிலுக்கு நல்ல ஒத்துழைப்பு அளித்த சாமுவேல் 37 ரன்கள் சேர்த்தார். இதனால் 18.1 ஓவர்களில் 4 விக்கெட்டை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை மேற்கு இந்திய தீவுகள் அணி எட்டியது. மேற்கு இந்திய தீவுகள் அணியின் வெற்றியை உறுதி செய்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த கெயில் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.